2019 நடந்த குரூப் 4 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், 8 தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் நற்றிணை. அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் பரிபாடல். அதுவே புறத்தை மட்டும் சொல்றது புறநானூறு, பதிற்று 10. பேலன்ஸ் இருக்க 5ம் அக சம்பந்தப்பட்ட நூல். தவறான இணையை தேர்வு செய்க. முல்லைத்திணை பாடியவர் பேயனார். இப்போ தவறானது இதுதான். குறிஞ்சி கபிலர், முல்லைக்கு பேயனார் வரும், மருதம் ஓரம் போகியார், நெய்தல் அம்மூவனார், பாலை ஓதலாந்தையார். பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. கம்பரை ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல். இப்போ இதுதான் தவறானது. கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தவர். கம்பரை ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல். 1000 பாடல்களுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளலை புகழ்ந்து கம்பர் பாடியிருப்பார். சரஸ்வதி அந்தாதியை இயற்றியவர் கம்பர். கம்பரது காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. 2ஆம் குலோத்துங்கன் சோழன் காலத்தில் வாழ்ந்தவர் கம்பர். செல்வ செவிலி இலக்கண குறிப்பு உருவகம். குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை. இவ்வடிகளில் கைத்தொன்று. கைத்தொன்றுக்கு பொருள் கைப்பொருள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. எதுகை வகையை கண்டுபிடிக்கவும். பற்றுக பற்றற்றான் பற்றினை முதல் 3 சீர்கள்ல 2வது எழுத்து ஒன்றி வந்திருக்கிறதுனால இது கூழை எதுகை. அதுவே பொழிப்பு எதுகைனா 1 3 சீர்கள்ல 2வது எழுத்து ஒன்னா இருக்கும். மேற்கதுவாய்னா 1 3 4வது சீர்கள்ல சேமா இருக்கும். கீழ்கதுவாய்க்கு 1 2 4. அழகொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும். இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்வு செய்க. இதுல அழகொண்ட அழப்போம் இழப்பினும் 1 3 4 சீர்கள்ல 2வது எழுத்து ஒன்றி இருக்கிறதுனால இது மேற்கதுவாய் எதுகை. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார். அதுவே பிறவினை கேட்டிருந்தாங்கன்னா அப்பூதி அடிகள் நான்மறை கற்பித்தார். இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும். எண்ணும்மை. சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். தாழ்பூந்துரை. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். தாழ்பூந்துரை இலக்கண குறிப்பு வினைத்தொகை. பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. பழுக்கின்றது. படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினையெச்சத்தை உருவாக்குக. படித்து. கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் கற்றல். இயல்பானது. இதுக்கான வேர்ச்சொல் இயல்பு. ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஏ அம்பு. ஐனா தலைவன், தீக்க நெருப்பு வரும். குழலியும் பாடத் தெரியும். தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. குழலிக்கு பாடத் தெரியும். தமிழ் சொல்லை கண்டறிக. கொடுத்திருக்கிறதுல தமிழ் சொல் மணிமுடிதான். மீதி எல்லாமே பிறமொழி சொல். மணிமுடிங்கிறது தமிழ் சொல். இப்போ அனுமதிங்கிற பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் இசைவு. ஈசனுக்கான தமிழ் சொல் இறைவன். குபேரனுக்கான தமிழ் சொல் பெருஞ்செல்வம். மணிமுடிக்கான பிறமொழி சொல் கிரீடம். கிரீடம்கான தமிழ் சொல் தான் மணிமுடி. பொருந்தா இணையை சுட்டுக. மருதம்க்கு வைகரை வரணும். இப்போ இதுதான் பொருந்தாதது. குறிஞ்சி யாமம், முல்லை மாலை, மருதம் வைகரை, நெய்தல் ஏற்பாடு, பாலை நண்பகல். மிசை எதிர்ச்சொல். மிசைனா மேலேன் பொருள் வரும். அப்போ அதுக்கான எதிர்ச்சொல் கீழ். கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இத்தொடர்க்குரிய சரியான எதிர்ச்சொல்லை தருக. கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல். எழுதலன் அர்த்தம். கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல். வேற்றுமை உருபு பொருத்துக. 4ஆம் வேற்றுமை கு. 5ஆம் வேற்றுமை இன். 6ஆம் வேற்றுமை அது. 7ஆம் வேற்றுமை கண். வேற்றுமை உருபு ஐ ஆல் கு இன் அது கண். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு இருக்காது. கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க. தாயுமானவர் பிறந்த ஊர் திருமறைக்காடுல பிறந்திருப்பார். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. தாயுமானவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு. இவரது காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. இது சரி.
தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். இதுவும் சரி. திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கணக்கராக பணிபுரிந்திருப்பார். இப்போ 4 தவறு. திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் தான் தாயுமானவர். தாயுமானவரோட நினைவு இல்லம் லட்சுமிபுரம்ங்கிற ஊர்ல இருக்கும். ராமநாதபுரம் மாவட்டம் லட்சுமிபுரம். தாயுமானவர் ஆற்றிய பணி அரசு கணக்கர். தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? தில்லையாடி வள்ளியம்மை. உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார்? கலீலியோ. தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் ஜேம்ஸ் பிராங்கா. ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணத்துல இருக்க நல்லூர்ல பிறந்திருப்பாரு. ஜோசப் கொன்ஸ்டான் இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர், வீரமாமுனிவர் தான். ஜேம்ஸ் பிராங்காங்கிறவர் தான் அமெரிக்க பேராசிரியர். ஜியு போப் கனடா நாட்டை சேர்ந்தவர். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார்? ஜியு போப். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர். பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் எழுதின நூல்கள் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுகுவஞ்சி, பள்ளி பறவைகள். அதுபோல கனிச்சாறுங்கிற நூல்ல 8 தொகுதிகள் இருக்கும். திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இவர்தான் நோய்க்கு மருந்து இலக்கியம்னு சொல்லியிருப்பார். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்பார் மீனாட்சி சுந்தரனார். மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புது வகையான ஒரு ஆராய்ச்சி நூல். பருதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் மூசி பூர்ணலிங்கம். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் தான் பருதிமார் கலைஞர். இவர் கலாவதி ரூபாவதி அப்படிங்கிற நாடக நூலை இயற்றியிருப்பார். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பருதிமார் கலைஞர். அதுவே தனித்தமிழ் வித்தகர்னு கேட்டா மறைமலை அடிகள். கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யார்? புதுமை பித்தன். புதுமை பித்தனோட இயற்பெயர் சோ விருதாசலம். இவரை சிறுகதையின் வள்ளுவர்னு சொல்லுவாங்க. இவர் எழுதின சிறுகதை கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் மெய்ப்பாட்டியல். பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை இசைக்கலை. பண் 3 சுழின்னு வந்ததுனாலே அதுக்கு இசைன்னு தான் அர்த்தம். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அண்ணா. அண்ணாவோட பொன்மொழிகள் தமிழ் புக்ல ஒரு பாக்ஸ் கண்டென்ட்ல கொடுத்திருப்பாங்க. அது எல்லாமே முக்கியம், படிச்சுக்கணும். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மழை. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் சுரதா. பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் பிசிராந்தையார். சாகித்ய அகாதமி விருது வாங்கினது இந்த நாடக நூலுக்காக. நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? நடுவண் அரசு. சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் மனோன்மணியம். மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை. மனோன்மணியம் நூல் ஆசிரியப்பாவால் ஆனது. செங்கிரை பருவம் பிள்ளை தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? பிள்ளை தமிழ்ல இருக்க 10 பருவத்துல செங்கிரை பருவம் 2வது பருவம். பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது? திருநெல்வேலியில மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை நிறுவியிருப்பாங்க. பொறுத்துக. தடக்கர். தடக்கர்னா பெரிய யானை. எண்கு கரடி. வல் உயிர் கூர்மையான நகம். தரிசனம் காட்சி. குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி. அவளின் வேறு பெயர் பத்தரை. கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி?
கவுந்தியடிகள் சமணத்துறவி. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் மணிமேகலை. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மன்னுவார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும். இவ்வடிகள் இடம்பெறும் நூல் மணிமேகலை. குறுந்தொகை நூலின் பாவகை அகவற்பா. துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேரடியன் அல் செறிந்தன்ன நிறுத்தினான். இக்கூற்றுக்குரியவர் குகன். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஏலாதி. பெரும் முத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் நாலடியார். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்கள் ஆகும். இப்போ இந்த கொஸ்டின்லாம் நமக்கு ஆன்சர் இல்லாம பார்த்தா எல்லாமே ஆன்சர் போலவே இருக்கும். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்கள். பொருட்பாலின் இயல்கள் அரசியல், அங்கவியல், ஒழிபியல். வேய்புரை தோல் என்ற உவமை தொடருக்கு பொருள் வேய்புரை தோல், மூங்கில் போன்ற தோல். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். இதுவே தன்வினைன்னு கேட்டிருந்தாங்கன்னா எழிலரசி சிலப்பதிகாரம் கற்றாள். தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. அயர்கூற்று வாக்கியம். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். பிறவினை வாக்கியம். அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? காலப்பெயர். வேற்றுமை உருபை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க. இதுக்கான கரெக்டான சென்டென்ஸ் மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. கண், காடை, கீரன், கெண்டை, கொன்றை. சொல்லுக்கேற்ற பொருள் அறிக. இதுல சரியா இருக்கிறது வலிமைனா திண்மை 3 சுழியின். வலிமை, திண்மை. நான் 2 சுழியின் இருந்துச்சுன்னா அதுக்கான ஆன்சர் தன்னை குறிப்பது. ஸோ இங்க 2 சுழியின் இருந்துச்சுன்னா இது கரெக்ட். கான் 3 சுழியின் கான் இருந்ததுன்னா அதுக்கு பொருள் பார். துணி 2 சுழி நீ இருந்ததுன்னா அதுக்கான பொருள் துன்பம். சரியான இணையை தேர்ந்தெடு. மறை, மறை. இந்த ரைக்கு மான், பெரிய ரைக்கு வேதம். ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஒலிநகல். மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பெரிய. பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். பை நினம் பசுமை பிளஸ் நினம். நினம் நீ வரணும். திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். 3 அடி சிற்றெல்லையும் 6 அடி பேரெல்லையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் 3 அடி சிற்றெல்லை 6 அடி பேரெல்லை ஐங்குறுநூறு. தவறான இணை எது? அகத்திக்கீரை வயிற்று புண்ணு, பல் சம்பந்தப்பட்ட நோய், இரத்த ஓட்டத்தை சீராக்கும். ஸோ தவறானது அகத்திக்கீரைன்னு கொடுத்துருக்கிறது தான். மணித்தக்காளி வாய்ப்புண், முசுமுசு கைவேர், இருமல், அகத்திக்கீரை வயிற்றுப்புண், பல் சார்ந்த நோய் சரி பண்றதுக்கு, இரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கு உதவும். வேப்பங்கொழுந்து மார்பு சளி. பொருந்தாத இணை எது? பொருந்தி இருக்கிறது படிச்சுக்கலாம். மேற்கு மலையிலிருந்து வந்தவை சந்தனம், ஆரம். கீழ்கடலில் விளைந்தவை பவளம். தென்கடலில் இருந்து கிடைத்தவை முத்து. இப்போ வடமலையிலிருந்து வந்தது பொன்னும் மணிக்கற்களும். வடமலையிலிருந்து வந்தது பொன்னும் மணிக்கற்களும். அகர வரிசைப்படுத்துக. மாவரிசையில மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்கு மலை. தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர்
ராணி மங்கம்மாள். காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன? ஆட்டையாம்பட்டி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார்? அம்பேத்கர். அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எது? தமிழ் பீடம் 2005. தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? மராட்டிய மாநிலம். பரிதிமாற் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரியார். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி பாராட்டியவர் மார்க்ஸ் முல்லர். மார்க்ஸ் முல்லர். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் எமினோ. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது அப்படின்னு சொன்னவர் எமினோ. விளையாட்டின் அடிப்படை நோக்கம். இந்த கொஸ்டினுமே நமக்கு எக்ஸாம் ஹால்லாம் கன்ஃபியூஸ் பண்ணும். விளையாட்டின் அடிப்படை நோக்கம் போட்டி. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் போட்டி. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் எடிசன். ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் எடிசன். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சீசு செல்லப்பா. வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலையத்துறை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார்? நா. பிச்சமூர்த்தி. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன். தமிழோவியம் நூலோட முன்னுரையில இந்த சென்டென்ஸ் கொடுத்திருப்பார். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் வாணிதாசன். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு. இது பாரதிதாசனோட பாடல். இதை தமிழ் தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு புதுவை அரசு. இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? சீத்தலை சாத்தனார். வாகீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டக வேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசரை அப்பர்னு சொல்லி அழைச்சவர் திருஞான சம்பந்தர். ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் மருதகாசி. காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். அதுவே சிந்துக்கு தந்தைன்னு கேட்டா பாரதியார். கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாழிசைகளின் எண்ணிக்கை 599. நாயின் வாயினீர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமே இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி. லாஸ்ட் ஒன். அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் புறநானூறு. தேங்க்யூ.